இப்படி ஒரு 5000 கோடி சொத்தை கொடுப்பதற்கு மனமுள்ள வல்லல் தான் பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் இந்தியாவில ஒரு பெரிய சொத்து என்று பார்த்தால் 5000 கோடிக்கு மேல் மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறது. 18 ஏக்கர் நிலமும் ஒரு 247 கடையும் காமராஜர் அரங்கம் இருக்கின்ற அந்த இடம்தான் 5000 கோடி சொத்து என்று மதிப்பிட்டு அதை சிக்கலில் இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் கடந்த வருடம் மீட்டெடுத்திருக்கிறோம். இப்பொழுது முழுமையான கட்சியுடைய அறக்கட்டளை சொத்தாக அது மாறி இருக்கிறது. கொடுப்பதற்கு என்ன அவரிடம் இருக்கிறது என்று சொல்வார்கள். எனக்கு தெரிந்தவரை 5000 கோடிக்கு மேல் சொத்துக்களை காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அவர் தாரை வார்த்து கொடுத்தவர். அதுதான் இன்று நம்ம கிழல் என்று சேனாமுறையில் இருந்தது. அவர் ஒரு முறை பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போதும் கட்சி நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுதும் எல்லோரிடம் கேட்பது, நான் உடைய நிகழ்ச்சிக்கு வந்தால் எனக்கு என்ன தருவாய் என்று. அப்பொழுது எல்லோரும் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் நன்கொடையாக அளிப்பார்கள். அந்த பணத்தை எல்லாம் வரும்பொழுது சேர்த்து வைத்து இன்று மவுண்ட் ரோடில் இந்து பத்திரிகை ஆசிரியருடைய நிறுவனர் கஸ்தூரி சீனிவாசன் ஐயரிடம் கொடுத்திருப்பாராம். கொடுத்து அதை சேர்த்து வைத்து ஒரு நாள் அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுது இந்து ராமுடைய தாத்தா அவர் தான் சொன்னாராம், என்னிடம் பணம் நிறைய சேர்ந்து விட்டது, உங்களுடைய தொகை, அதை திருப்பி தருகிறேன், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது சொன்னாராம், நான் சேர்த்ததெல்லாம் பிற்காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்வதற்கு ஒரு கட்டளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்களே அதற்கு தலைவராக இருந்து பொருளாளராக இருந்து ஒரு இடத்தை வாங்கி ஒரு வருமானத்தை ஈட்டி பொதுமக்களுக்கு நீங்களே செய்யுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அந்த 18 ஏக்கர் நிலம் மவுண்ட் ரோடியில அண்ணா அறிவாலயம் கூட 18 ஏக்கர் நிலம் கிடையாது, 4 ஏக்கர் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவில ஒரு பெரிய சொத்து என்று பார்த்தால் 5000 கோடிக்கு மேல் மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறது. 18 ஏக்கர் நிலமும் ஒரு 247 கடையும் காமராஜர் அரங்கம் இருக்கின்ற அந்த இடம்தான் 5000 கோடி சொத்து என்று மதிப்பிட்டு அதை சிக்கலில் இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் கடந்த வருடம் மீட்டெடுத்திருக்கிறோம். இப்பொழுது முழுமையான கட்சியுடைய அறக்கட்டளை சொத்தாக அது மாறி இருக்கிறது.